ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இபிஎஃப்ஓவில் இருக்கக்கூடிய அந்த வேஜ் சீலிங் லிமிட்டை 25,000 உயர்த்த போவதாக ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. அதிகாரப்பூர்வ நியூஸ் மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை பற்றின முழுமையான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போது இருக்கக்கூடிய வேஜ் சீலிங் லிமிட் அமௌண்ட் எவ்வளவு, இப்போ இருக்கக்கூடிய தொகையிலிருந்து 25,000 வரைக்கும் உயர்த்துறாங்க அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட் இருக்கும், நம்மளுக்கு மாதம் மாதம் நம்ம கிடைக்கக்கூடிய சம்பளத்தில் ஏதாவது குறையுமா இது போன்ற தகவல் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தகவல் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, இபிஎஃப்ஓவில் இந்த வேஜ் சீலிங் லிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது ஊதிய உச்ச வரம்பு, அதுக்கான ஒரு லிமிட்டு தான் இந்த வேஜ் சீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு எம்ப்ளாயி தொழிலாளியினுடைய ஊதிய உச்ச வரம்பு இப்போதைக்கு நடைமுறையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 இன்க்ரீஸ் பண்ணது தான். அதாவது 15,000 இருக்குது. ஒரு மாதத்துக்கு வேஜ் சீலிங் லிமிட் 15,000 இருக்குது. ஸோ இந்த வேஜ் சீலிங் லிமிட் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் சம்பளம் வாங்கினாலும் குறைஞ்சது இந்த ஊதிய உச்சவரம்பின் அடிப்படையில் உங்களுக்கு பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் செலுத்தணும். அது இபிஎஃப்பாக இருந்தாலும் சரி, இபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி. இபிஎஃப்பில் பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயி பிஎஃப், எம்ப்ளாயர் பிஎஃப் அப்படின்னு 2 இருக்குது இல்லையா. ஸோ இந்த எம்ப்ளாயி பிஎஃப்பில் 12%. அப்போது இந்த 15,000ல் 12% அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ வரும்னா 1,800 கிட்ட வரும். அந்த 1,800 மேண்டட்டரியாக அந்த கம்பெனி அந்த எம்ப்ளாயி அக்கௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணி அதை இபிஎஃப்ஓவில் கிரெடிட் பண்ணோம் அவருடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் அப்படிங்கிறது தான் இந்த வேஜ் சீலிங் லிமிட். அதே மாதிரி எம்ப்ளாயர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதே 15,000ல் 8.33% இபிஎஸ்க்கு செலுத்துவாங்க. 8.33% அப்படின்னு பார்க்கும்போது 15,000க்கு 1,250 வரும். அந்த அமௌண்ட்டை அப்படியே அந்த இபிஎஸ் அக்கௌண்ட்டில் செலுத்திடுவாங்க. பென்ஷன் கான்ட்ரிபியூஷனில் செலுத்திட்டு மீதி இருக்கக்கூடிய தொகையை எம்ப்ளாயர் பிஎஃப் அக்கௌண்ட்டில் செலுத்திடுவாங்க. ஸோ ஏன் அதை நம்ம ஃபுல்லாகவே பென்ஷன்லேயே அவங்க செலுத்தலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 1,800 1,250 பென்ஷன்னு, மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டு எம்ப்ளாயர் அக்கௌண்ட்டுக்கு போகுது. ஏன் 1,250 மட்டும்னா வேஜ் சீலிங் லிமிட் 15,000 தான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு 1,250 இன்ட்டு 12ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 15,000 தான் வரும். அந்த வேஜ் சீலிங் லிமிட்டை தாண்டாது பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ பென்ஷன் கான்ட்ரிபியூஷனில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை வச்சு தான் அதாவது இந்த வேஜ் சீலிங் லிமிட் எவ்வளவோ அதை வச்சு தான் உங்களுக்கு ஃபைனலாக ஃபார்ம் 10D அப்ளை பண்ணும்போது அந்த மந்த்லி பென்ஷன் அமௌண்ட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபார்ம் 10Cக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வேஜ் சீலிங் லிமிட்டை பொறுத்து தான் உங்களுக்கு அந்த பென்ஷன் தொகை கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ இப்போ வேஜ் சீலிங் லிமிட் எவ்வளோ இருக்குன்னா 15,000 இருக்குது. அதை 25,000 உயர்த்துறாங்க அப்படின்னா அப்போது மேண்டட்டரி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் நீங்கள் எவ்வளோ செலுத்துகிற மாதிரி இருக்கும், மேண்டட்டரி பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர் தரப்புலேருந்து எவ்வளோ செலுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இது எப்போலேருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்ராக்சிமேட்டாக ஏப்ரல் 2027 நடைமுறைக்கு வரப்போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கேபினெட் அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக ஏப்ரல் 2027 இது நடைமுறைக்கு வந்துடும். கடைசியாக 2014 இது ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க. 15,000 உயர்த்தியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி 6,500 இருந்துச்சு. ஸோ கரண்ட் லிமிட் 15,000 வேஜ் சீலிங் லிமிட்டு, ப்ரொப்போசல் லிமிட் 25,000. ஸோ இதனால் 10 மில்லியனுக்கு அதிகமான சேலரி ஒர்க்கர்ஸ் பயனடைவாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லைக்லி இம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் போஸ்ட் கேபினெட் கிளியரன்ஸ் ஆனதுக்கப்புறமா, கேபினெட் அப்ரூவல் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை அண்டர் ஓல்டு லிமிட் அதாவது 15,000, அதே ப்ரொப்போஸ் லிமிட் 25,000 வைக்கிறாங்கன்னா எம்ப்ளாயி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் இந்த 15,000ல் 12% அப்படின்னு பார்க்கும்போது 1,800. ஆனால் இப்போ நீங்கள் நினைக்கலாம், இல்லையே இப்போ எனக்கு நிறையா தானே பிஎஃப்பில் செலுத்துகிறாங்க அப்படின்னா, அது இது மேண்டட்டரி லிமிட். ஒரு சில கம்பெனிஸ்லாம் பாருங்களேன், 50,000 அவர் சம்பளம் வாங்குவார், 1,00,000 வாங்குவார். சின்ன சின்ன கம்பெனிங்களாம் ஸோ அதில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்க்கு பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் 1,800 தான் போடுவாங்க. ஏன் அப்படின்னா வேஜ் சீலிங் லிமிட் 15,000. அதனால் மேண்டட்டரியாக அந்த எம்ப்ளாய்க்கு 1,800 கட்டணும். அதுக்கு மேலே கட்டுறது கட்டாதது அந்த கம்பெனியினுடைய விருப்பம். அவங்க எம்ப்ளாயி அக்கௌண்ட்டில் பிடிக்கிறதும் பிடிக்காததும் அந்த கம்பெனியினுடைய விருப்பம் தான். ஸோ அதனால் நீங்கள் மினிமமாக 1,800 பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அண்டர் ப்ரொப்போசல் லிமிட் பார்த்திங்கன்னா 25,000 அப்படிங்கும்போது இதில் 12% ஆஃப் த அமௌண்ட்டு 3,000. அப்போது எம்ப்ளாயி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் 3,000 செலுத்துவாங்க. அடுத்தபடியாக எம்ப்ளாயர் பிஎஃப் கான்ட்ரிபியூஷனும் பார்த்திங்கன்னா
12%. எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக போடுவாங்க. ஒன்று வந்து எம்ப்ளாயர் பிஎஃப், இன்னொன்று எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமில் அவங்க அமௌண்ட் செலுத்துவாங்க. ஸோ பழைய லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 1800 தான். இந்த பழைய லிமிட்டில் அந்த 12%ல் வந்து 8.33% வந்து பென்ஷனுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு 15,000ல் 8.33% 1250 உங்களுக்கு மாதம் மாதம் பென்ஷனில் வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி இப்போ புதிய ப்ரொபோசல் லிமிட் 25,000 சொல்லியிருக்காங்க. ஸோ எம்ப்ளாயரும் பார்த்தீங்கன்னா மேண்டட்டரியாக 3000 வந்து பிஎஃப், எம்ப்ளாயி பிஎஃப் மற்றும் பென்ஷன் கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். அந்த 3000ல் 2083 வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஸ் பென்ஷன் கான்ட்ரிபியூஷனில் செலுத்துவாங்க. மீதி இருக்கக்கூடிய தொகையை எம்ப்ளாயர் பிஎஃப்பில் செலுத்திடுவாங்க. ஓகே, இப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 1250 மாதம் செலுத்திட்டு வராங்க. இப்போது 2083 செலுத்துவாங்க. இந்த 25,000 பேஸ் சீலிங் லிமிட் வந்துச்சு அப்படின்னா. இப்படி செலுத்துறதுனால அதிகமான தொகை வந்து பிஎஃப் பென்ஷன் கான்ட்ரிபியூஷனில் செலுத்துறதுனால நம்மளுக்கு இந்த பேஸ் சீலிங் லிமிட்டு இன்க்ரீஸ் ஆனதுனால தான் செலுத்துகிறாங்க. அதனால் நீங்கள் ஃபார்ம் 10D அப்ளை பண்ணும்போதும் சரி, அதாவது மந்த்லி பென்ஷனுக்கு அப்ளை பண்ணும்போதும் சரி, டோட்டல் பென்ஷன் அமௌண்ட் வித்ட்ராவல் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பென்ஷன் தொகை அதிகமாக கிடைக்கும். அது ஒரு பெனிஃபிட். ரெண்டாவது, இந்த பேஸ் சீலிங் லிமிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட்டில் செலுத்தக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து அதிகமாக கட்டுவாங்க. இப்போ இயர்லியர் மேண்டட்டரி லிமிட் வந்து 1800, இப்போ மேண்டட்டரி லிமிட் வந்து 3000 அப்படிங்கிறதுனால அந்த பிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகும்போதும் சரி, நீங்கள் வேலையை விட்டு நிற்கும்போதும் சரி, உங்களுக்கு அதிகமான தொகை பிஎஃப்பில் அக்குமுலேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிஎஃப்பில் 8.1% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. இப்போது இதனால் வந்து நம்மளுக்கு டேக் ஹோம் சேலரி நம்ம வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய அந்த சம்பள தொகை குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குறையும். ஏன்னா பேசிக் லிமிட் வந்து 1800லேருந்து 3000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் எம்ப்ளாயி பிஎஃப் கான்ட்ரிபியூஷனில் மட்டுமே டிஃப்ரென்ஸ் வந்து 1200. இந்த 1200 தொகை உங்களுடைய மாத சம்பளத்தில் குறைய ஆரம்பிக்கும். ஆனால் அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம், பட் பிஎஃப் கான்ட்ரிபியூஷனில் போய் சேரும். ஸோ இதுதான் வந்து அப்டேட்டு. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.